தந்தை இரவு நேரங்களில் வந்து என்ன செய்வார்னா நபித்தோழர்களுடைய வரலாறுகளை தன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டு தூங்குவார். பிள்ளைக்கு தினம் என்ன செய்வார், நல்ல நபித்தோழர்களுடைய வரலாறுகள், செய்திகள், அவங்க செஞ்ச வேலைகள், இதுகளை சொல்லி கொடுத்து தூங்குவார். இது மட்டுமல்ல, அவர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றார், எப்படி குர்ஆனை ஓதுவார் என்பது மட்டுமல்ல, அவர் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தார், சமூகத்தோடு வாழ்ந்தது எப்படி, அவருடைய ஒழுக்கங்கள் எப்படி, அவருடைய நம்பிக்கை எப்படி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி விட்டுட்டு ஹுவைதுமுக் சின்ன ஒரு வேலைக்காரர் பயன்படுத்திக்கங்க, அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்கு ஹித்மத் செய்வார்னு சொல்றாங்க. யார்கிட்ட கொண்டு வந்து விட்டாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவர் காலையிலிருந்து மாலை வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தான் இருப்பார், ரசூலுல்லாஹோட தான் போவார், ரசூலுல்லாஹோட தான் வருவார். இந்த மாதிரி வாழ்ந்தவர் அவர் சொல்றாரு, நான் ஹைபருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கண்டிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பின்னால் உட்கார்ந்துட்டு வாரு, நபி அவர்கள் போய் வரும் வரைக்கும் கேட்ட அதிகமான துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுப்னி வல் புக்ல் வ தலஅத் தைனி வ கலபத்திர் ரிஜால். அத்தனை பண்பும் எதோட சம்பந்தப்பட்டது? தன்னம்பிக்கை, ஆளுமை, தனது உறுதியோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ முதலாவது தனக்கு கவலை வரக்கூடாது. யா அல்லாஹ் கவலையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், கடன் நெருக்கடியிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். நம்பிக்கை. நம்ம வந்து நிறைய ஆளுமையை பற்றி படிச்சிருப்போம், ஆளுமையை பற்றி நிறைய விளங்கப்படுத்துவோம். ஆனால் ஆளுமைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கும், ஆளுமைக்கு எங்களுக்கும் சில பொழுதுல சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். ஆளுமை உள்ளவர் எங்க கண்டுபிடிக்கலாம்? சோதனை வார இடத்துல என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம் அவருடைய ஆளுமை. அன்புள்ள சகோதரர்களை, நீங்க அங்க பாருங்க, ரசூல் அனஸ்லாம் என்ன படிக்கிறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து இஸ்லாத்தை தீன படிக்கிற அந்த பகுதியோட உலக விஷயங்கள் என்ன, எப்படி நம்பிக்கை என்ன மாதிரி இருக்கணும் என்ற பகுதி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படித்துக்கொள்ள நடத்த பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு லேட் ஆகி வராங்க உம்மு சுலைம் அவங்களோட வீட்டுக்கு. கேட்குறாங்க, ஏன் லேட்டுன்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலையை அனுப்பினு சொல்றாங்க. என்ன வேலைன்னு கேட்குறாங்க. தாய் சிர் அப்படின்னா அது ரகசியம், ரசூலுல்லாஹ் சொல்ல வேணான்ட்டாங்க. அதே தாயிட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்ல வேணான்ட்டாங்க. முதலாவது நம்ம இயல்புல நம்ம தாய் உணர்வுல என்ன சொல்லுவோம்? நான் தாய் என்னட்ட சொன்னா என்ன, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் என்னே சொல்லிக்க மாட்டாங்க, இது வேற யாரோ சொல்லி நினைச்சு தான் சொல்லியிருப்பாங்க, நீ தாராளமா என்னிடத்துல சொல்லலாம், அது என்ன சொல்ல, நான் வெளியே சொல்லவா போறேன், உன்னை இப்படியே சொல்லி நீ கொஞ்சம் பேரை நம்பலாம் அப்படின்றத எடுத்து கொண்டுரும் ரகசிய விஷயத்துல. அதனாலதான் இன்றைக்கு உலகத்துல யார் என்ன பேசினாலும் சரி, உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்றேன், வேற யார்ட்டையும் சொல்ல வேணாண்டு எல்லாரும் தனக்கு நம்பிக்கையானவர்கிட்ட சொல்லுவா. உலகம் ஃபுல்லா என்ன செய்யும், போய் சேர்ந்துடும். சொன்ன உடனே உம்மு சுலைம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபஹ்ஃபத் சிர்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுடைய ரகசியமா அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், சொல்லிட வேண்டாம், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அந்த ரகசியத்தை நீங்க பாதுகாத்துக்கங்கன்னு சொன்னாங்க. இதுதான் அந்த குழந்தைகளோட உள்ளத்துல சொல்லப்படுற. ஆனா அந்த குழந்தைகளுக்கு நீங்க வழங்கக்கூடியதுல பெருமதி அவனுக்கு இப்ப விளங்காது. 25 வயசுல விளங்கும், 30 வயசுல விளங்கும், 40ல விளங்கும். ஆனா நமது பிள்ளை என்னன்னு சொன்னா அதை அவனுக்கு சொல்றது, நான் இப்ப சொல்றதுல உனக்கு இப்ப விளங்காது, உனக்கு ஒரு காலத்துல விளங்கு. அதுதான் இப்ப விளங்காத நம்ம சொல்றோமா இல்லையா? திருப்பியே நம்ம சொல்றதெல்லாம் உனக்கு இப்ப விளங்காது. நம்ம அந்த பிள்ளைக்கு வழிகாட்டலும் அட்வைஸும் கைடன்ஸும் கொடுத்து கொண்டிருக்கணுமே தவிர, இப்படித்தான் நாமளும் இருந்தோம்னு தெரியும். அப்ப எதிர்காலத்துல அது மாறும். ஒரு இடத்துல அவன் யோசிப்பான், நம்ம யோசிக்கலையா? அது மாதிரி யோசிப்பான் என்று நம்ம வழிகாட்டல சொல்லி கொண்டிருக்கணும், முன்மாதிரியாக இருக்கும். அந்த தந்தை ஒவ்வொரு இரவுல என்ன செய்வார் என்று சொன்னால், ஒரு சம்பவங்களை என்ன செய்வார், சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பார். அப்படி இருக்கல ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவத்தை சொல்றார். எப்படி சொல்றாரு? ஏழைகளுக்கு உமர் ரலியல்லாஹு எப்படி உதவியாக இருந்தாரு, எப்படி ஒரு பண்புள்ளவராக இருந்தாரு, அவர் வந்து எப்படி ஏழைகளுடைய விஷயங்கள்லாம் தேடி தேடி போய் கண்டுபிடிச்சு உதவி செஞ்சார், இப்படி சொல்லி கொடுக்குறாரு. இது பெரிய கடந்த கால வரலாறு, இந்த நூற்றாண்டுடைய வரலாறுல ஒன்று ஒரு செய்தி. அப்படி கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர், அதாவது ஒரு தடவை பகல்ல அதாவது அந்த தாய் இந்த பிள்ளையை கூட்டிட்டு போறாரு. போற நேரத்தில் அப்படி வீட்டுக்கு வர நேரம், ஒரு மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம், ஒரு கால் இல்லாத கஷ்டப்படக்கூடிய ஒரு பிச்சை கேட்டுக்கு நிற்கிறார். அப்ப தாய் வந்து அதை கடந்து வாரா. அப்ப இந்த புள்ள என்ன செய்யுதுன்னா இழுத்து அந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பார்த்து சொல்லுது, உமர் வருவாரு பயப்படாதீங்கன்றார். உமர் வருவாரு நீங்க பயப்படாதீங்க அப்படின்றார். இப்படி 2-3 இடத்துல என்ன செஞ்சிட்டா சொல்லிட்டார். உமர் வருவார் பயப்படாதீங்க என்று 2-3 இடத்துல சொல்லிட்டார். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், அன்று இரவு அந்த பிள்ளை வந்து ரூமை மூட்டிக்கிண்டு அழுது கண்டிருக்கு. அன்று இரவு வந்து அந்த குழந்தை வந்து ரூமை மூட்டிட்டு அழுதுட்டு இருக்குது. அப்போ தாய் என்னன்னு கேட்கிறா, போய் விசாரிக்கிறான், அந்த குழந்தை எதுவுமே சொல்லுதில்லை. அப்ப தந்தை போய் என்ட்ராகி என்னன்னு அந்த குழந்தைகிட்ட கேட்கிறான். அப்பதான் தெரிய வருது தந்தைக்கு, தாய் என்ன சொல்லிட்டாங்கடா போற வழியில, நீ உமர் வருவான்னு சொல்றாய், உமர் வரமாட்டார், அவர் மௌத்தாகிட்டாரு அப்படி என்று சொன்னது அந்த குழந்தைய உள்ளத்துல என்ன செஞ்சா, அப்ப உமர் வரமாட்டாரா
இவங்களுக்கு யார் உதவி செய்வது என்பது போன்ற ஒரு பதிவு என்ன செய்ய அந்த குழந்தையை தூண்டுது. அது தூண்டி அதனால் அந்த குழந்தை ஒரு பாதிப்புக்குள்ளான மாதிரியான பாதிப்புன்றதை மன ரீதியாக அந்த குழந்தை உமர யோசிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு என்ன செய்யுது வந்தது. நாம் என்ன செய்யணும் பார்க்குறோம். அதுக்கு பின்னால் அந்த தந்தை ஆறுதல் படுத்தி மனிதன் எல்லோரும் மரணிப்பாங்க, அதுக்காக உமர் மட்டுமல்ல கடைசி உலகத்தில் உதவி செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க என்பது போன்ற வழிகாட்டில் என்ன செய்து கொடுக்கப்படுது. ஒரு 30 வருடத்துக்கு பின்னால அந்த குழந்தையுடைய வரலாற்றை அந்த குழந்தை இதை யோசிச்சு பார்த்தேன்னு சொன்னான். அந்த பிள்ளைக்கு ஒரு 8 வயசு 7 வயசுன்னு வைங்க, இந்த தான் சின்ன வயசுல இப்படி நடந்ததை ஒரு 30 வயசுல அந்த பிள்ளை யோசித்து பார்த்தால் அவனுக்கு நம்பிக்கை கூடுமா குறையுமா? நம்பிக்கை வளரும். அவனுக்கு உலகத்துல எவரும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை என்கின்ற அளவில் ஒரு நம்பிக்கை அவனுக்கு என்ன செய்யும் உருவாகும். அதாவது நம்ம ஊட்டி உபதேசம் கிடைப்பதை விட அவனுடைய இயல்புல ஏற்பட்ட எமது கதைகள் மூலம், எமது சம்பவங்கள் மூலம், சிலபஸுகள் மூலம் அவனுடைய உள்ளத்துல ஏற்பட்ட உணர்வு இருக்குது. உபதேசமாக ஊற்ற உணர்வு வேற, செய்தியிலிருந்து அவன் எடுக்கக்கூடிய உணர்வு வேற. அந்த உணர்வு இருக்குது அவனுக்கு பல கோடி உறுதி என்ன செய்யும், அவனுக்கு கொடுக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.